அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென் பொருளும் அதிகாரம் இரவச்சம் குறள் எண் 1067. இறப்பன் இறப்பாரை எல்லாம் இறப்பின் கரப்பார் இரவன் மின் என்று. பிச்சை எடுப்போர் எல்லாரையும் நான் கெஞ்சி கேட்டுக் கொள்கிறேன். யார் ஒருவர் தம்மிடமுள்ள பொருட்களை எல்லாம் மறைத்து வைக்கிறார்களோ அவர்கள் முன் நின்று பிச்சை எடுக்காதீர்கள் என்று. I beg to all the beggars not to beg to those who hide whatever they have. இதற்கு என்னுடைய துழிப்பா, மறைப்பாரிடம் கேட்காதீர் உதவி, உதவி கேட்போரிடம் நான் கேட்கும் உதவி. மறைப்பாரிடம் கேட்காதீர் உதவி, உதவி கேட்போரிடம் நான் கேட்கும் உதவி. இது நான் அப்படிங்கிறது வள்ளுவர். அந்த இறப்பன் அப்படிங்கிறதுக்கு நான் உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன் அப்படின்னு பொருள். ஆணையிட்டு சொல்லியிருக்கார், செய்க பொருளை அப்படின்னு, கற்க கசற அப்படின்னு. அப்படியெல்லாம் ஆணையிட்டு அதிரடியாக சொன்ன வள்ளுவர் இங்க ரொம்ப கெஞ்சி இறங்கி கேட்கிறார். தயவு செய்து பிளீஸ் 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 பிச்சை கேட்காதீங்க அப்படின்னு பிச்சை கேட்கிறவங்க எல்லாத்தையும் பார்த்து பிச்சை கேட்கிறார். என்ன பிச்சை? புத்தர் ஆசையை ஒழிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாராம். எல்லாரும் ஆசையை ஒழிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாராம். அந்த மாதிரி வள்ளுவர் பிச்சை எடுப்போர் எல்லாத்தையும் பார்த்து ஒரு பிச்சை கேட்கிறார். தயவு செய்து யார் ஒருவர் தன்னிடம் உள்ளவற்றை மறைத்து வைத்து வாழ்கிறார்களோ அவர்களிடம் போய் பிச்சை கேட்காதீங்க அப்படின்னு சொல்றார். ஏன் திருப்பி 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 வள்ளுவர் இந்த மறைத்து வைக்கிறது, கரப்பார் கரப்பார் கரப்பாரே சொல்லிட்டே இருக்காருன்னா, அவர் காலத்திலேயே பல பேர் மறைச்சு வச்சிருக்காங்க போல இருக்கு. அந்த காலத்துல சங்ககால புராணத்திலாம் என்ன சொல்லுவாங்க, வீடுகளுக்கு கதவுகள் இருக்காது, யார் வேணாலும் உள்ள வருவாங்க போவாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாம அந்த வீட்டுக்கு உரிமையாளர்கள் மட்டும்தான் உள்ள வந்துட்டு போவாங்க. அந்த வீட்டு ஜன்னல் கூட யாரும் எட்டி பார்க்க மாட்டாங்க, அவங்கவுங்க அவங்க வேலையை பார்ப்பாங்க. அப்படி ஒரு அறம் சார்ந்த வாழ்க்கையை அந்த கால மக்கள், பண்டை கால தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்ப அப்படி இருந்த அந்த வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமா கதவு வந்து, ஜன்னல் வந்து பூட்டு போட்டு பூட்டி, பொட்டியில போட்டு பூட்டி, லாக்கர்ல வச்சு பூட்டி, படுக்கைக்கு கீழே வச்சு மறைச்சு, இப்படி மனிதன் இப்படி மாறிவிட்டான். எல்லாவற்றையும் வெளிப்படையாக வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக மறைச்சு 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 இப்பொழுது தன்னிடம் உள்ளவற்றை முழுதும் மறைத்து மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு அவன் மிகவும் தயங்குகிறான், கொடுக்க மாட்டேங்கிறான். அப்படிங்கிறத 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வள்ளுவர் பார்த்திருக்கார். அப்ப அதுக்கு முன்னாடி மக்கள் அப்படி இருந்திருக்கணும், கதவு இல்லாம வீடுகளோட இருந்திருக்கணும், தொல்காப்பியர் காலத்துக்கு முன்னாடி இருந்திருக்கணும். அதனால அந்த மாதிரி மறைச்சு வச்சு வாழ்றவங்களை பார்த்துட்டு போய் தயவு செய்து பிச்சை கேட்காதீங்க, நீங்க மானம் இழந்து பிச்சை கேட்காதீங்க அப்படின்னு உங்ககிட்ட எல்லாம் நான் மானத்துடன் பிச்சை கேட்கிறேன் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். அதனால நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், பிச்சை கேட்கறதுல தவறில்லை. யாரிடம் பிச்சை கேட்க வேண்டும்? இரத்தக்காரிடம் பார்த்து இறக்க வேண்டும். அதே மாதிரி அந்த பிச்சை நாம் யாரிடம் கேட்கிறோமோ அவர் தன்னிடம் உள்ளவற்றை மறைக்காமல் கொடுத்து உதவுகிறாரா என்று பார்த்து அப்படிப்பட்ட நபரை பார்த்து பிச்சை கேட்க வேண்டும். இதை பல்வேறு அதிகாரங்களில், நல்குறவு அதிகாரத்தில், இரவு அதிகாரத்தில் சொன்ன வள்ளுவர் இந்த இரவச்சம் இந்த அதிகாரத்தில் மறுபடியும் திருப்பி அவர் மனசுல அது தோண்டிக்கிட்டே இருக்கு. ஏன்டா இப்படி போய் மறைக்கிறவங்க போய் பிச்சை கேட்கறாங்க, மறைக்கிறவங்க போய் பிச்சை கேட்கறாங்க, எத்தனையோ பேர் மறைக்காம கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட போய் பிச்சை கேட்கலாம் இல்ல? ஏன் இப்படி போய் மறைக்கிறவங்களை போய் பிச்சை கேட்டு அவங்க திட்டி, சில இடங்களை அடிச்சு, சில இடங்களை கேவலப்படுத்தி இப்படி எல்லாம் பண்றாங்க. அப்படி இருக்கவங்கள்ட்ட போய் ஏன் இவங்க இப்படி போய் அவமானப்படுறாங்கன்னு வள்ளுவரனுடைய மானத்தில் ஒரு கேள்விக்குறி எழுந்திருக்கிறது. அதனாலதான் வள்ளுவர் அடிச்சு திருத்தி சொல்லி பார்த்துட்டு கேட்க மாட்டேங்கிறான் இவனுங்க, அட்லீஸ்ட் கெஞ்சியாவது கேட்டு பாப்பன்னு சொல்லி கையெழுத்து கும்பிட்டு கேட்கிறாரு. அந்த எல்லா உயிரும் கைகூப்பி தொழுங்கிற மாதிரி வள்ளுவர் கைகூப்பி தொழுகிறார். பிச்சைக்காரர்களை பார்த்து, எல்லா பிச்சைக்காரர்களையும் பார்த்து, எல்லா நாட்டு பிச்சைக்காரர்களையும் பார்த்து, எல்லா மத பிச்சைக்காரர்களையும் பார்த்து, எல்லா பால் இனம் பிச்சைக்காரர்களையும் பார்த்து, பிச்சைக்காரர்களே தயவு செய்து மறைத்து வைத்து வாழ்ந்து பிச்சை போடாதவர்களிடம் சென்று பிச்சை கேட்காதீர்கள் என்று மன்றாடி உங்களை கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். என்ன குரலுங்க! பல்வேறு பொருள்கள் வந்திருந்தாலும், பல்வேறு குரல்கள் இந்த பொருள் வந்திருந்தாலும், இந்த குரலுக்கு என்று ஒரு தனிச்சிறப்பு இருக்குல்லவா, அருமை. இறப்பன் இறப்பாரை எல்லாம் இறப்பின்
கரப்பார் இரவன் மின் என்று. நாள் சிறக்க இரற்றமை வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், விஷயத்தில் சேலம் கள்ளக்குறிச்சி. நன்றி டாக்டர் செல்வாக்கள். யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.